என்னம்மா இவங்க தான் எனக்கு அண்ணாவி. இவங்களுக்கு இப்போ மாலை போட்டு சால்வை போத்துதாங்க. அம்மா கொலை விடுங்க எல்லாரும். மாரியண்ணனுங்க, மாரியண்ணே அட்டு மாரியண்ணனுக்கு கரமேனி தெரியுமா? என்னன்னா ஆதிசக்தி பார்வதி திணையரிசியை எடுத்து பகவாங்கையில கொடுக்க, எப்ப அனுதினமோ கை கொடுக்க, பார்வதா தேவி படியரிசியை கொடுத்தாதான் பகவான் படியளக்க வராரு. எப்ப புலகத்துக்கு அப்பதான் படியளக்க வர்றாரு. விதமாக படியளக்க பகவான் வருகிறார் தெரியுமா? என்ன சுவாமி? நாளை நல்ல தினை எடுத்து
உகந்த பூவே சிவனுக்கு உகந்த பூவே அவ செவ்வரளி மலரே அவ செவ்வரளியே பகவானோடு பார்வதியும் ஆமோ பகவான் படியளந்து கையிலை வரும் பொழுது ஆமோ சுவாமி ஆதிசக்தி பார்வதா தேவி ஆமையா ஆதிசக்தி பார்வதா தேவியாகப்பட்டவ இது என்ன சுவாமி ஆண்டவனுக்கு பாத பூஜை செய்ய பணிவடை செய்ய பணிவடை செய்ய ஆமா அன்று இரவு பொழுது முடிந்து மறுநாள் காலை விடிய காலை பொழுது விடிந்ததோ பகவானோடு பார்வதி நானும் உங்களோடு வடியளக்க வருவேன் என்று கேட்க அப்படி கேட்கக்கூடிய வேளையில இது என்ன சுவாமி என்னவெல்லாம் நடக்குது தெரியுமா? என்னன்னா பார்வதாதேவி நீ படியளக்க என்னோடு வந்தையானா ஏ நீ வந்த இடம் வாய் சும்மா இருக்க மாட்டேடி இந்த பூலோகத்துல பலவிதமான பிரச்சனைகள் ஆங்காங்கே நடக்குது. நீ வேணும் மணிப்பாசையை திறந்தா மூட மாட்ட ஆமா பெண்வாய் பொல்லாளதுராயா அப்படின்னு நீ பூலோகம் படி அளக்க வர வேண்டாம், நான் போய் படி அளந்து கைலாசம் வரேன் என்று சொல்ல சொன்ன பொழுது பகவான் மறுநாளும் படி அளந்து கைலாசம் வர திரும்பி வர திரும்ப வந்து பகவானுக்கும் பார்வதிக்கும் ஆமையா அப்படி சபரமஞ்சல் இருக்கக்கூடிய வேளையில ஏப்பா சயனம் செய்தார்கள் பார்வதி இந்த உலகத்துல 14 உலகத்துல ஆமா ஆங்காங்கே ஆண்டவனுடைய சொரூபம் ஆங்காங்கே உண்டு. ஆமா எங்க எங்க எப்படியெல்லாம் இருக்கேன்னு தெரியுமா? எப்படி எப்படி அம்மா ஒன்றோ ஒன்றாண்டி உடையவனோ நான் தாண்டி ஒன்றோ ஒன்றாண்டி ஈஸ்வரனோ நான் தாண்டியே இரண்டோ இரண்டாண்டி ஈஸ்வரனோ நான் தாண்டியே மூணோ மூணாண்டி சிவமுக்கனோ நான் தாண்டியே நாலோ நாலாண்டி நாகங்களோ நான் தாண்டியே ஐந்தோ ஐந்தாண்டி பஞ்சபோதமோ நான் தாண்டியே ஆறு நல்ல ஆறாண்டி ஆராண்டி ஆராண்டி ஆறாண்டி ஆராண்டி ஆறுகளோ நான் தாண்டி நான் தானடி பார்வதிய ஆறுகளோ நான் தாண்டி நான் தானடி பார்வதியே ஆமையா ஓடையோ ஆறு சாஸ்திரமோ நான் தானடி நான் தானடி யாழு நல்ல யாழாண்டி ஈஸ்வரனோ நான் தாண்டி எட்டு நல்ல எட்டாண்டி தமிழ்களோ நான் தாண்டி ஒன்பது ஒன்பதாண்டி உலகமெல்லாம் நான் தாண்டி பத்து நல்ல பத்தாண்டி பத்து நல்ல பத்தாண்டி இந்த பகவானோ நான் படியளவு போவானோ ஆண்டவன் பகவான் 17 உலகத்துல ஆங்காங்கே நான் இருக்க எப்ப அத்தனை நான் தாம்காரு என்னுடைய வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் என்கிறார் இடதுகன் சந்திரன் ஆமா இப்படின்னு சொன்ன போது பார்வதி பார்த்தா எப்பா என்ன பகவானுடைய கண்களை வந்து சீக்குன்னு ஒத்துனா எப்படி சூரியனும் உதிக்கல சந்திரனும் உதிக்கல எப்ப ஒரே இருட்டடிச்சு போய் கிடக்கு 8 நாளாக ஆமா 14 உலகங்களும் இருள்மயமா இருக்குது. எப்ப அரணுமில்ல பொருளும் பகவான் மனசுக்குள்ள நினைத்து பார்த்தாரு, என்ன செய்தார் ஆங்காங்கே மக்கள் எல்லாம் தவியாக தவித்துக் கொண்டிருப்பாங்களே ஆமா அப்படின்னு நினைத்து நினைத்தோ பகவானுக்கு இன்னொரு கண் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஆமா அந்த பகவான் உச்சி கண்ணை திறந்தார். எப்படி உச்சி கண்ண அங்க திறக்கும் போது திறப்பாரே உலகம் ஒளி எழுந்ததப்பார். உச்சி கண்ண திறந்த போது திறந்த போது திறந்த போது உலகம் ஒளி ஒளியாக ஒடுவாரோ ஆம திறந்த போது
ஆயிஷி கண்ணில 1008 சொருவத்துல 1008 சடமுடியோட ஒரு பெண்மகள் வந்து பிறக்க எப்ப ஆங்கார தான் உச்சி மகாளி. ஆமா அந்த உச்சி மகாளி அம்மளை பார்த்த உடனே பகவானுக்கு அங்கமெல்லாம் வியாத்து பூத்து புழுங்குது. எப்ப ஆறா ஓடுது பகவானுக்கு வியாத்து பூத்து புழுங்கும் போது ஆமா பகவானுடைய வேர்வை துளி 10 கடலாகவே வந்து மாறுது. எப்படி பிறவி செய்தார் அந்த 10 கடலுக்கு என்ன வேர்நாமம் கொடுக்காது தெரியுமா? என்ன சுவாமி ஓங்கு சங்கு தீவு கப்பா தீவு கப்பா ஒன்னாங்கடல் ஓங்கு சங்கு தீவு கப்பா ஓங்கு சங்கு தீவு கப்பா ஒன்னாங்கடல் ஒப்பு கடல் இரண்டாங்கடல் இரு கடல் மூணாங்கடல் மொத்து கடல் நாலாங்கடல் நல்ல தண்ணி ஐந்தாங்கடல் அருங்கடல் ஆறாங்கடல் அறுப்பு கடல் ஏழாங்கடல் என்ன கடல் எட்டாங்கடல் கிட்டு கடல் ஒன்பதாங்கடல் உவர் கடல் ஒன்பதாங்கடல் உவர் கடல் பத்தாங்கடல் பார்க்கடல் அங்க பத்தாங்கடல் பார்க்கடல் பார்க்கடலுங்க அந்த பக்கம் 12வது கடல் அதிலே பளிங்குமா பாறை. எப்போ ஒரு பழங்கி வர்ற பாறை உண்டு பளிங்கு வர்ணை பாறை பக்கம் பஞ்சவர்ண புத்து. ஆமா அந்த மண்பொத்து ஆமா அப்படி 1008 புத்தோடு புத்தாக ஆமையா யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறாள் தெரியுமா? அந்த புத்துக்குள்ள யாரெல்லாம் வாழ்ந்து வாரா கருணாகம் சென்னாகம் எப்ப கண்ணாடி விரிசு இப்படின்னா 1008 நாகங்களோடு வாழ்ந்து வருகிறது. கொம்பரி முக்காமலா இருக்குடா எல்லா நாகத்தோடு நாகமாக ஆமா நாகராஜன் நாகக்கண்ணி என்று ஆமையா 2 ராஜநாகங்கள் வாழ்ந்து வருகிறது. ஆண்டு வருகிறார் 2 ராஜநாகத்துக்கும் ஆமையா உடம்புக்கு கீழே எப்ப ஒரே பாம்பின் ரூபம் உடம்புக்கு மேல ஒரே மனித சொருபம் இப்படின்னு இருக்கும் பொழுது உழவப்பட்டு வந்தாலும் எப்படி இருக்கும் இந்த நாகராஜனுக்கும் நாகக்கணிக்கும் ஒரு தனி நாட்டவே ஒப்படைத்தார் பகவான். ஆமா அந்த நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ஆமா என்ன நாடு தெரியுமா? என்ன சுவாமி அது நாகலோகப்பட்ட நமாம்பட்ட நாகலோகப்பட்ட நமா நாகலோகப்பட்டணத்தில் நாகமுடி ராஜனும் தான் நாகக்கண்ணி வெண்கோடியா நாகலோகம் தன்னதில நாகலோகம் தன்னதில நாகமுடி ராஜனுக்கோ நாகக்கண்ணி
நாகலோகப்பட்டணம் என்ன சொல்லு நகரதில ஆமையோ நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி வெண்கொடியாகப்பட்டவளும் வெண்கொடியா அந்த நாகலோகப்பட்டணத்தில் அரசாளக்கூடிய நாளையில வேளையில நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடிக்கும் ஆமோ சுவாமி ஆடு இருக்கு மாடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு எப்ப அடுக்குமத்த வீடு இருக்கு ஏன் அடுக்கு மெத்த வீடு இருக்கு ஆமா நாமளே ஒரு வீடு கட்டினோம்னா ஆமா இதை வச்சு நிறைய கட்டலாம் உங்களுக்கு மாடிக்கு மேல மாடி எப்பா அதுக்கு மேல ஒரு மாடி அதுக்கு மேல ஒரு காத்தாடி ஏ அப்பா அம்மாடி நாம ஒரு எம்மாத்துறதுக்கு எப்படின்னா ஒரு நாட்டுக்கே ராஜா நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடியும் நம்மள ஒரு டைல் சோட்ட பொறுக்க மாட்டாங்க அந்த நாகலோக வட்டணத்துல ஆமா 7 அடுக்கு மாளிகை எதிர 2 சாவடி 10 அடுக்கு மாளிகை பளிங்கு வண்ண பாறையோடு வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஆமையா சொத்து சுகமெல்லாம் எக்கச்சக்கம் இருக்கு ஏகபோக இருக்கிறது சொத்தால குறையும் இல்ல சுகத்தால தாழ்வும் இல்ல மண்ணால குறையும் இல்ல மனையால தாழ்வும் இல்ல நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடிக்கும் வெண்கொடிக்கும் அரசால ஆணும் இல்ல எப்பா அடுக்கலைக்கு ஒரு பெண்ணும் இல்ல ஒரு பெண் குழந்தை கிடையாது இப்படி குழந்தை இல்லா நாளையில ஆமையா அந்த நாகக்கண்ணி வெண்கொடியாகப்பட்டவ சுவாமி நாகமுடி ராஜமன்னனிடம் என்ன சொல்லி வருகிறாள் தெரியுமா என்னன்னா எங்க நவ ராஜமன்னா ராஜ எங்க நவ ராஜமன்னா யஜமான ரஜகிலிய என்னுடைய வார்த்தைகளும் யஜமான ரஜகிலிய என்னுடைய வார்த்தைகளே ஒத்த நானும் குறைத்ததுண்டா குரமர கலந்ததுண்டா தாயில்லா பிள்ளைகளை வளையதில அடித்ததுண்டா மாதா இல்லா பிள்ளைகளை அந்த மண்டையில அடித்ததுண்டா ஒத்த நானும் குறைத்ததுண்டோ குரமர கலந்ததுண்டோ எந்த நவராஜ மன்னா என்னுடைய வார்த்தைகளே என்னுடைய வார்த்தைகளே மஞ்ச வச்ச பிஞ்சரங்கோ போட்ட காய் காய்க்கும் மந்திரி கூட இருந்தா மந்திரி கூட இருந்தா மதல என்ற பியாரோ எம்மா இஞ்சி வச்ச பிஞ்சரங்கோ இஞ்சி வச்ச பிஞ்சரங்கோ போட்ட காய் காய்க்கும் இந்திரனர் கூட இருந்தா இருசி என்ன பியாரோ நீங்க எங்க நவராஜ மன்னா என்னுடைய வார்த்தைகளோ எங்க நவராஜ மன்னா என்னுடைய வார்த்தைகளோ மல்லி ஒரு வாத்தி மலையாளம் பேர்வாதி மல்லி வச்சு பூசை செய்ய மகன இல்லாமாவாவி கொழுந்து ஒரு வாத்தி உச்சாலம் பேர்வாதி கொழுந்தெடுத்து பூசை செய்ய நான் கொழுந்தெடுத்து பூசை செய்ய குழந்தை இல்லாமாவாவி அந்த நாகமுடி ராஜமன்னனிடம் ஆமா அந்த நாகக்கண்ணி வெண்கொடியாகப்பட்டவ என்ன சொல்லியெல்லாம் அழுகுதா தெரியுமா ஒரு ஆணா பிறந்தவனுக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் அது தெரியாது பொண்ணா பிறந்தவ வீட்டுக்குள்ளே இருக்கனாப்புல 1000 கஷ்டம் என்ன 1500 கஷ்டம் கூட அவன் நினைச்சுக்கிட்டே தான் இருப்பான் ஆம்பளை ரோட்ல அங்கங்க போவோம் அது 10 வரை பார்க்கும்போது 10ஓட 11 போயிடும் எங்க சித்திய மாதிரி இருக்கவா என் மாமரம் தஞ்சமணி
எங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வடக்க என் வீட்டு உள்ள பேச்செல்லாம் என் மாமரத்துல தான். அந்த நாகமுடி ராஜ மன்னனோ அந்த நாக கன்னி வெண்கொடியாகப்பட்டவளோ என்னவெல்லாம் நினைக்காத தெரியுமா? ஏ எங்க நவராஜ மன்னா என்னுடைய வார்த்தைகளும் எஜமானே ரஜகிலிய என்னுடைய வார்த்தைகளும் இந்த எல்லையில ரெண்டு மரம் ஏலக்காய் காய்க்கும் மரம் ஏலக்காய் காய்ப்பதப்பா இந்த இனத்தோடு சேர்வதப்பா சாலையில ரெண்டு மரம் அது சாதிக்க காய்க்கும் மரம் சாதிக்க காய்ப்பதப்பா சனத்தோடு சேர்வதப்பா நாகக்கன்னி வெண்கோடியா நாகமுடி ராஜானிடா அழகு வாழம் புலம்பு வாழம் முத்து முத்த கண்ணீரத்தா முகங்கள் எல்லாம் சோர விட்டா பவளம் போல கண்ணீரத்தா பக்கம் எல்லாம் சோர விட்டா எங்க நவராஜ மன்னா என்னுடைய வார்த்தைகளோ பருவ புளிய மரம் குழம்பல கோல மரம் பருவத்திலங்காயாம பழம்பலத்து என்ன பலன் எங்க நவராஜ மன்னா என்னுடைய வார்த்தைகளோ பிஞ்சி நானும் புளிய மரம் அது பின்னலாடும் ஆலமரம் பிஞ்சிலையும் காயாம பிஞ்சிலையும் காயாம பின்னாலோடி என்னவா பின்னாலோடி என்னவா முத வில்லு பார்க்க யாரும் போகாது. என்னைக்கு தான் வில்லு அடிக்கணும். எவ்வளோ நாள் ஆசை இன்னைக்கு தான் நிறைவேறுது. எல்லாரும் உட்காருங்க, எல்லாரும் வாங்க, வீட்டில் இருப்பவலாம் செய்வன் வச்சிருவாரு. ஒரு 100 ஆள் இருந்தால் தான் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், நல்லாவும் படிக்கிறதுக்கு தோணும். பின்னாடி ஒரு மலையாளத்து மாந்திராஜ் இருக்கான். எங்க பொழைச்சி அப்பளே போயிட்டா. என்னது வீட்டில் உனக்கு தெச்சலப்பா வாங்கிட்டு வரையா? அந்த நாகமுடி ராஜ மன்னனோ ஆமையா அந்த நாகக்கன்னி பெண்கோடியாகப்பட்டவ சுவாமி இன்னும் என்னவெல்லாம் அழுது புலம்புதா தெரியுமா? என்னவா ராஜமன்னவா எல்லையில ரெண்டு மரம் ரெண்டு ஏலக்காவும் காய்க்கும் மரம் ஏலக்காவும் காய்ப்பதப்பா இனத்தோடு சேர்வதப்பா எல்லையில ரெண்டு மரம் ரெண்டு கொய்யாக்கா காய்க்கும் மரம் கொய்யாக்கா காய்ப்பதப்பா இனத்தோடு சேர்வதப்பா எங்க நவராஜ மண்டா என்னுடைய வார்த்தைகள் கரைக்கும் தேங்காவில கையேந்த குழந்தை இல்ல நிறகுலத்து தண்ணீர் இல்ல நின்றோலாம்ப குழந்தை இல்ல எங்க நவராஜ மன்னா என்னுடைய வார்த்தைகளோ என்னுடைய வார்த்தைகளோ இந்த மழை வேஞ்ச முத்தத்தில அது மண்ணனைக்க குழந்தை இல்லை கணவா ராஜமன்னா ரஜகிலிய எஜமானே ரஜகிலியே என்னடி நாகக்கண்ணி நம்மளுக்கு நாளாகுது, எவ்வளோ நாளாகுது கல்யாணம் முடிஞ்சு. ஐயா
குழந்தை இல்லையே ஆமா இப்படின்னு நாகக்கண்ணி வெண்கொடியாகப்பட்டவன் நாகமுடி ராஜனிட்டு சொன்ன போது ஆமையோ காசுக்கு பிள்ளை வாங்கணும் என்று சொல்ல அந்த நாகமுடி ராஜமன்னை என்ன சொல்லி வருகிறார் தெரியுமா? காசுக்கு பிள்ளை வாங்கி காசுக்கு பிள்ளை வாங்கி கடத்தெருவில் விட்டோமானா கடத்தெருவு நிறையாத கடத்தெருவு நிறையாத கண்ட சாணம் மதிக்காத பணத்துக்கு பிள்ளை வாங்கி பாதையில விட்டோமானா பாதையோ நிறையாத பார்த்த சாணம் மதிக்காத எங்கனவ ராஜமன்னா எஜமானி ரஜகிளிய என்னுடைய வார்த்தைகளும் ஆண்டவனை நினைக்கணுமே அருந்தவன் செய்யணுமே பகவானை நினைக்கணுமே 12 வருட காலம் அங்க பாரத்தவன் செய்யணுமே நாகமுடி ராஜமன்னனும் அந்த நாகக்கண்ணி பெண்கொடியாகப்பட்டவளும் ஆமையா காசுக்கும் நம்ம பிள்ளை வாங்க வேண்டாம் பணத்துக்கும் பிள்ளை வாங்க வேண்டாம் ஆமா ஒரே தெரியா ஆண்டவனை நினைக்கணும் நம்ம அருந்தவன் செய்யணும் அர்த்தம் செய்யணும் ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்ததானா ஆமாண்ணே 60 வயசுக்கு அப்பதனாலும் உனக்கு குழந்தை ஆமா 60 வயசுக்கு அப்புறம்னாலும் உனக்கு குழந்தை கண்டிப்பா குழந்தை உண்டு உண்டுல்ல கடவுள் அருள் இருந்தா எப்பனாலும் குழந்தை உண்டு கட்டையில போகும்போது பத்துக்கிடலாம் கட்டையில போகும்போது எப்படி புள்ள ஆமா 60க்கு அப்புறம் 80 பயிர வேண்டியதானே இப்படி நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி வெண்கொடியாகப்பட்டவளும் பெண்கொடியா குழந்தைக்காக தவம் இருக்க எங்க வருகிறார் தெரியுமா? எங்க சுவாமி பாசி படந்த மலை பங்குனி தோர்வாலும் மலை பாசி படந்த மலை பங்குனி தோர்வாலும் மலை சின்ன மலை பெரிய மலை பெரிய பெரிய மலை சிவபெருமாள் வாழும் மலை வாழும் மலை சிவபெருமாள் வாழும் மலை வாழும் மலை வாழும் மலை பாசி படந்த மலை பங்குனி தோர்வாலும் மலை ஊசி நல்ல உயர்ந்த மலை உத்திராஜம் காய்க்கும் மலை பாசி படந்த மலை பகவானும் வாழும் மலை சின்ன மலை பெரிய மலை சின்ன மலை பெரிய மலை சிவபெருமாள் வாழும் நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி வெண்கொடியாகப்பட்டவளா பெண்கொடியாகப்பட்டவனும் அந்த நாகலோக பட்டணம் கடைந்து ஆமையா குழந்தைக்காக தவம் இருக்க அம்மா ஊசி உயர்ந்த மலை பாசி படந்த மலை எப்பா பங்குனி தேரோடு மலை சின்ன மலை பெரிய மலை சிவபெருமாள் வாழும் மலை வாழுமலை அப்படியாப்பட்ட மலை அதில ஆமோ நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி வெண்கொடியாகப்பட்டவளும் ஐயோ குழந்தைக்காக தவம் இருக்க வேண்டும் என்று வேணுமென்றோ என விதமாக தவம் இருந்து வருகிறார் தெரியுமா? எப்படி சுவாமி ஆள நல்ல கொழிய தோண்டி தோண்டி
சிவசிவா அம்மா குழந்தைக்காக தவம் இருப்பது அம்மா தவம் இருக்கும் தவத்துக்கு தகுந்த வரம் கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் பகவானே. இப்படி 12 வருட காலமாக அம்மா பகவானும் பார்வதியோடு பார்வதியோடு நாகமுடி ராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாகப்பட்டவளும் ஆமையோ நாகமுடி ராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாகப்பட்டவளும் பெண்கொடியாகப்பட்ட ஆண்டவனை மனதில் எண்ணி மனதில் எண்ணி அல்லும் பகலும் 60 நாளிகையும் ஆமையா சிவசிவா அம்மா அரகரா சிவசிவா அரகராண்ணா யாருதான் வருவேங்க ஆபத்து பாண்டவன் அனாதரட்சக சாப்பாடு தீப்பேங்க. ஆமா இப்படி நாகமுடி ராஜனும் நாகக்கன்னி பெண்கொடியாகப்பட்டவளும் ஆமோ குழந்தைக்காக தவம் இருக்கும் நாளையில நாளையோ பகவானும் பார்வதியுமாக ஆண்டு வரக்கூடிய ஆதி கைலாசம் போகுது. ஆமா நாகராஜன் நாகக்கனி தவம் இருக்கும் தவமானது கைலாசம் போய் முழங்குது. எப்ப கைலாசமே கிட்டுக்கிட்டு நடக்குது. கைலாசம் முழங்கும் போது ஆதி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள்? எப்ப பகவானும் பார்வதியுமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமையா நாகலோக பட்டணம் என்னும் நகரதியில ஆமா நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணியாகப்பட்டவளும் குழந்தைக்காக தவம் இருக்கும் தவத்தை ஆமையா பகவான் ஞானக்கண்ணால் அறிந்தார். எப்ப ஞானக்கண்ணால் அறிந்தார். ஞானக்கண்ணால் அறிந்த போது ஆமா ஆண்டவன் பகவானாகப்பட்டவரும் படியளக்க வேண்டும் என்று நாளி திணை எடுத்து நாடெல்லாம் படியளக்க ஆமையா உலக்கு திணை எடுத்து உலகம் எல்லாம் படியளக்க இப்படி படியளக்க கிளம்பி நிற்கக்கூடிய வேளையில சுவாமி ஆதி சக்தி பார்வதியாகப்பட்டவ பகவானுடைய கை பிடித்தான். நீங்க படியளக்க போகும்போது உங்களோடு நானும் படியளக்க வருவேன். நானும் உங்களோட படியளக்க வாரம் என்று சொல்ல நீ என்னோடு படியளக்க வாரம் என்று சொல்லுதைய என்னோடு வந்த யானா உலகத்தில் ஆங்காங்கு 1000 விதங்களையும் 1000மாக நான் படைத்திருப்பேன். ஒரு ஆளை கட்டையா படைச்சிருப்பேன், நெட்டையா படைச்சிருப்பேன், ரொம்ப ஒல்லியா படைச்சிருப்பாங்க, எண்ணெய் மைக்கு குண்டா, எண்ணெய் மைக்கு கருப்பு, எண்ணெய் மைக்கும் கருப்பு தான், சிவப்பா படைச்சிருப்பாங்க. இப்படி 1000 ஆளுகளையும் 1000 விதமாக படைத்திருப்பேன். சிறிய உயிர் சித்தரும்பு முதல் பெரிய உயிர் மத யானை முதல் 1000 சொருவங்களையும் 1000 விதமாகவே நான் படைத்திருப்பேன். இது என்ன இப்படி இருக்கு, இது என்ன இப்படி இருக்குன்னு நீ என்னட்ட கேட்க கூடாது பார்வதி. ஆமா, ஒரு வார்த்தையும் பேசாம என்னோடு வந்தையானா வா, இல்லாட்ட நீ கைலாச காவலுக்கு இரு. ஆண்டவனே பகவானே, எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல் சத்தியம்மா, நீங்க சொன்ன வார்த்தைக்கு மறு சொல் நான் சொல்ல மாட்டேன். இப்படி பகவானோட கை ஓடித்து பகவானோட கை ஓடித்து ஆதி சக்தி பார்வதியா படியளக்க வாராள, படியளக்க வரும்போது படியளக்க வரும்போது மலையடி வாரத்தில என்ன என்ன நடந்திடுமா, பூலோகம் படியளக்க பகவானும் பார்வதியும் புகழாக இருக்கும்போது புகழாக இருக்கும்போது நாகராஜ நாகக்கண்ணி தவம் இருக்கும் தவம்பதத்தான் பார்க்க வரும் பொழுதுதானே என்ன என்ன நடந்திடுமா, அந்தவன இந்தவனா 1008 வனம் கடந்து வரக்கூடிய வேளையில மலையடி ஓரத்தில மலையடி ஓரத்தில அங்க என்ன என்ன நடந்திடுமா, ஒரு அழகான மலையடி ஓரத்துல நம்மளை போல ஒரு ஆடு மாடு மேய்க்க புள்ள உச்சி மரத்துல இருந்து அடிமரத்தை வெட்டுது. வெட்டும் பொழுது பார்த்தால் பார்வதா தேவி
பகவானுடைய வேலை என்ன பிடிச்ச ஆட்டுதே 2 எழுத்து பகவான். நாட்டா முடிஞ்சிருக்கான் அவனுக்கு. இன்னும் ஆட்டுது, இரு பொழுதும் ஆட்டுது, கோயில் கூட முடிஞ்சு என்ன ஆட்டும் போல. கீழே விழுந்தாங்கன்னா பெட்டியில தான் பறக்கணும். என்ன செய்ய, அந்த 2 எழுத்து பகவான் பார்வதியே பிடிக்கும் போது நம்மளெல்லாம் பிடிக்காதான். இவனுக்கு பிடிச்சனால தான் இங்க வந்து 2 வருஷம் பிடிச்சு இன்னும் பிடிக்கும் நம்மகிட்ட. நீ என்னைக்கு என்ன விட்டு நீ போனையோ அன்னையிலேருந்து எனக்கு பிடிச்ச ஆட்டத்தான் செய்யுது. அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்கும் வனத்துக்கு வரக்கூடிய வேலையில என்னவெல்லாம் நடக்கிறது தெரியுமா? என்ன சுவாமி? ஆதி சக்தி பார்வதியாகப்பட்டவ. ஆண்டவனே பகவானே, ஒரு பையனை பாருங்க, உச்சில இருந்து அடிமரத்தை வெட்டுதான். அந்த பையனை போய் காப்பாத்திட்டு வாங்க. பகவானே அப்பான்னு சொன்னா இல்ல, நீங்க போய் காப்பியாத்துங்க. அம்மான்னு சொன்னா நான் போய் காப்பியாத்துவேன். இப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் எப்படி விழுதான் தெரியுமா? அவன் அம்மானும் சொல்லவில்லை, அம்மானும் சொல்லவில்லை, அவன் அப்பானும் சொல்லவில்லை. செத்தேனே 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 ஆவி செத்து தானே போறான். அம்மானும் சொல்லவும்ல, அப்பானும் சொல்லவும் இல்லை. செத்தம்னா முடிஞ்சது கதை. செத்தே வைட்டான். அந்த வனம் கடந்து அடுத்த வனம் வருகிற பொழுது நாகராஜனும் நாகக்கனின் தவம் இருக்கும் வனம் அது. ஆசி படந்த மலை, பங்குனித்தோர் வாழும் மலை, ஊசி உயர்ந்த மலை, உத்திராஜங்காய்க்கு மலை. அந்த வனத்தில் அந்த வனமதியில நாகராஜன் நாகக்கண்ணியாகப்பட்டவ தவம் இருக்கும் தவம். சிவசிவா அரஹரா அச்சுத ஆனந்தா சிவசிவா என்ற சத்தம் கேக்கு. சிவனார் சொல்லுத சத்தம் யாருன்னு தெரியல. உடனே வாத்தாள் பார்வதி, யோ ஆண்டவனே பகவானே, சிவசிவா என்ற சொல்லும் சத்தம் கேக்கு. அந்த சிவனடியார காணலைய, அடியார காணலைய. இப்படின்னு பார்வதி சொல்லும் போது பகவான் பார்த்தாரு. காத்தடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க புத்துக்குள்ள நாகராஜனும் நாகக்கண்ணியும் தவம் இருக்காங்க. தவம் இருக்கும் தவத்தை கலைத்தாள் பார்வதி. கலைக்கக்கூடிய வேளையில நாகராஜனும் நாகக்கண்ணியும் பகவானுடைய அருளால தவம் இருக்கும் தவத்தை கலைத்து என்னவெல்லாம் செய்வார்கள் தெரியுமா? பகவான் செய்யும் தவத்தை தானே நாகராஜே நாகக்கண்ணியே தவம் இருக்கும் தவத்தை தானே தவத்தை தானே அழைத்திடுவா பார்வதியா. தவத்தை கலைத்தாள் பார்வதா தேவி. அம்மா நாகக்கண்ணி, ஏ நாகராஜா, எதற்காக தவம் இருக்கிறீர்கள்? ஒரு குழந்தை இல்லையா? குழந்தை இல்லை, குழந்தைக்காக நாங்கள் தவம் இருக்கிறோம். இப்படி நான் சொன்ன உடனே பார்வதி வாத்தா, ஓ பகவானே, இந்த நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடியாகப்பட்டவளுக்கும் நீங்க குழந்தை வரம் கொடுக்க வேண்டும். நீங்க குழந்தை வரம் கொடுக்க விட்டா பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், பொங்க மாட்டேன், பொறிக்க மாட்டேன், உங்களை புருஷமனும் கூப்பிட மாட்டேன், புருஷமனும் கூப்பிட மாட்டேனா, எப்ப எழுத்து முடிக்க மாட்டோம்ங்க. உடனே பார்த்தார் பகவான். என்ன செய்தா? அம்மா ஏ பார்வதி, பயப்படாதடி, நீ பயப்படாத. 1008 சொருவத்தில் அரை சொருவமா நாகமுடி ராஜனுக்கும் நாகக்கண்ணி வெண்கொடிக்கும் தேவாமிர்த கலசத்துல நீ குழந்தையாகவே போய் பிறக்க பகவான் சொன்ன போது பார்வதி வாத்தா 1008 சொருவத்தில் அரைச்சொருவம் எடுத்தா. தேவாமிர்த கலசத்தில அடைத்து நாகராஜன் நாகக்கண்ணி
கொடுக்க கொடுக்க நாகக்கண்ணி நான் கையிலே கொடுத்த பொழுது ஆமோ அந்த நாகமுடி ராஜனும் நாகக்கண்ணி வெண்கொடியாகப்பட்டவளும் ஆமையா என்னை என்னவெல்லாம் செய்வா தெரியுமா? என்ன சுவாமி அம்மா தியாக அமிர்த கலசத்தை 40 நாள் அடைகாத்த வேலையில தேவாமிர்த கலசத்தில அடைகாத்து அடைகாத்து வரும் பொழுது வாரபோது 48 நாளதில எட்டு தேவாமிர்த கலசத்தையும் ஆமா 41 நாள் ஒரு மண்டலம் எப்ப 48 நாள் ஒரு மண்டலம் 41 நாள் ஒரு கும்பாபிஷேகம் 48 நாள் கோயில் கொடையில ஆமா 48 ஆமா 48 நாள் 48 நாள் ஒரு மண்டலம் ஆமா அந்த 48 நாள் ஒரு மண்டலமும் ஆமா அந்த தேவாமிர்த கலசத்துல எப்ப வாழா அடைகாத்து ஆமா வாளால சுருண்டிருந்து ஆமா நாகம் கொடை பிடிக்க எப்ப அடகாத்து காத்திருக்கிறா அப்படி நீகாக்க நாகாக்க ஆமா நாகக்கண்ணியும் அடைகாக்க எப்ப நாகராஜ இறை தேட ஆமா. நாகராஜன் இறை தேட நாகக்கண்ணி அடைகாக்க அடைகாக்க அப்படி 41வது நாளையில ஆமையா அந்த 8ஆம் தேவாமிர்த கலசத்தில சூரியனார் இந்த வெப்பப்பட்டு சீவநல்லூருமா நன்னகரத்தில ஆமோ இந்த தெய்வேந்திர மக்களோடு ஆமையா அந்த சூரிய கலசத்தில ஆமோ சூரிய வெப்பம் பட்டு ஆமா. அந்த 8 கலசத்தில யாரெல்லாம் வந்து விறக்காயானா யாரெல்லாம் முதலாவது கலசத்தில யாரு வந்து விறக்காயானா ஈராத்து காரியம்மா கங்கோடி மாரியம்மா கங்கோடி மாரியம்மா அம்மா மாறி மாறி பிறந்த வேலை மாறி வந்து விறக்காலம்மா ஒரு
வேப்பங்குலை கிடந்ததை அள்ளி கொடுக்க வேண்டியதானே இந்த வேப்பங்குலை அள்ளி கொடுங்க வேலையில